மிக மிக பிரபலமான கல்பனா என்ற பாடகியை நமக்கு எத்தனை பேர்கள் தெரியும்? நம் தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு பங்குக்கு இவரும் ஒரு பங்குண்டு என்பதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவர் இந்திய சினிமாவிலும் தமிழ் சினிமாவிலும் மலையாள சினிமாவிலும் தன் பாடகி திறமையினால் புகழ்பெற்ற பாடகி என்று நமக்கு பின்னணி பாடகி என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இவருடைய புகழ்கள் உச்சி மேலே உண்டு. இவருடைய வாழ்க்கைகளும் அப்படித்தான். இங்கே சில பேர்களுக்கு சிறை சூழல்கள் இருக்கும், பணம் இருக்கும் இடத்தில்தான் மனிதனுக்கு நிம்மதிகள் இல்லாத ஒரு காலங்கள் வரும். அதற்காக தூக்கங்கள் குறைபாடுகள் ஏற்படும். இப்பேற்பட்ட காலத்தில்தான் அவருக்கு தூக்கம் வேண்டும் என்று ஒரு இரவு நேரத்தில் அதிகமான தூக்க மாத்திரை போட்டு கொஞ்சம் டோஸ் அதிகமானதனால் அவர் தன்னுடைய 2 நாளைக்கு தன் வீட்டில் மயங்கி கிடந்திருக்கிறார், மூச்சு பேச்சு இல்லாமல். இப்படி இருக்கும்போதுதான் தன்னுடைய கணவர் வந்து அங்கே போன் பண்ண போது போன் எடுக்கவில்லை. அப்போதுதான் சந்தேகம் நிலவியது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவாக பேசுகிறோம். அது மட்டுமில்ல, சோசியல் மீடியாவில் பல விஷயங்களை இதை பற்றி பேசுகிறார்கள், பல சந்தேகங்களை உருவாக்கி விடுகிறார்கள். அத்தனையும் பொய் என்பதை தான் நமக்கு இந்த வீடியோல தெளிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். கல்பனா என்ற பாடகி நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் ஒரு சில பாடல்கள்ல அவரு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடகி. ஆனா நம்ம இந்திய சினிமாவில் 3 மொழியிலே 4 மொழியிலேயோ அவருடைய பாடல்கள் வந்து நமக்கு ஒலிக்கும். அந்த அளவுக்கு ஒரு இனிமையான குரல் கொண்டவர் தான் இந்த கல்பனா. கல்பனா எப்படி சினிமாவுக்குள் பாடகியாக நுழைந்தார் என்பதும் ஒரு இது உண்டு. ஏனென்றால் மலையாளத்தில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியிலே தன்னுடைய திறமையினால் பாடகியால் அங்கே சேர்ந்து புகழ் பெற்று அங்கே ஃபர்ஸ்ட்ல வந்து 1 கோடி பரிசை வென்றவர் தான் இந்த கல்பனா. அப்பேற்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடகியாக இன்னைக்கு நம் தமிழ் சினிமாவிலும் மலையாள சினிமாவிலும் இந்தி சினிமாவில் பழம்பெரும் பாடல்களை பாடி நம் உலகதரம் வாய்ந்த ஒரு பாடகியாக இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறார். அதற்காக அவருக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைய விஷயங்கள் அவருக்குள்ள இருக்கும். அவருக்கான ஒரு வாழ்க்கை லைஃப் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அவருக்கு நல்ல வளர்த்தியான ஒரு மகளும் இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு குடும்பமாக வாழ்ந்து வந்தவர்கள் தான் இது. கல்பனா கல்கட்டாவில் சொந்த வீடாக அங்கே அவங்க இருந்து வருகிறார்கள். ஒரு வேலை விஷயமாக தன்னுடைய கணவர் வந்து சென்னைக்கு புறப்பட்ட போதுதான் இவர்கள் வீட்டில் இருந்தபோது தன்னுடைய தூக்கம் வருவதற்காக கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்ட போது அதில் டோஸ் அதிகமாக இருந்த நாள் அவர் அங்கே 2 நாட்களுக்கு மூச்சு பேச்சு இல்லாமல் எழும்பாமல் கிடந்திருக்கிறார்கள். அக்கம் பக்கத்தினர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு கதை உடைத்து விடலாம் என்ற ஒரு சில விஷயங்கள் எழும்பின. ஆனால் அவர்களை தூண்டிவிட்டது வந்து கல்பனாவின் கணவன் என்று பின்னாடிதான் தெரிய வந்திருக்கிறது. மயங்கி கிடந்தவரை நமக்கு எடுக்கும் போது வந்து மீடியாக்கள் பல சந்தேகங்களை நமக்கு வெளிப்படையாக சொல்ல நேர்ந்தது. அது என்ன சந்தேகம்னா, புருஷன் மனைவிக்குள் பல பிரச்சனைகள் உருவாகி இந்த கல்பனா தற்கொலை செய்ய முயற்சி என்று பல பேர்கள் தவறான சில பதிவுகளை போட்டுக்கொண்டே வந்தார்கள். இதெல்லாம் தவறான முடிவு என்று அவருடைய கல்பனாவின் மகள் அதை ஒப்புக்கொண்டு, இது தவறான இதுகளை நீங்கள் பரப்பாதீர்கள், எங்கள் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அம்மா கூடுதல் மாத்திரை போட்டதனால், கூடுதல் டோஸ் அதிகமாக இருந்தனால் அவர்கள் வந்து தன்னுடைய மயக்க நிலையில் ஏற்பட்டது. இப்போது அவர் உடல்நிலைகள் நல்ல தெளிவாக இருக்கிறது, தேறி இருக்கிறார். அவருடைய வாக்குமூலங்களும் நமக்கு கிடைத்து விட்டது. இப்போது ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று டாக்டர்களும் சொல்லிவிட்டார். இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர்கள் அபகூரமாக பரத்துகிறார்கள். குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது என்று பல பேர்கள் சொல்கிறார்கள். இதெல்லாம் தகுந்த உண்மை அல்ல. நாங்கள் நலமாக இருக்கிறோம், எங்கள் குடும்பங்கள் நலமாக இருக்கிறது, அது மட்டுமல்ல, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். அம்மாவுக்கு இப்போது நல்ல சீரியஸாக இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போது கொஞ்சம் ஆரோக்கியமான நிலையில் வந்திருக்கிறார், தேர்ந்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று கல்பனாவின் மகள் சொன்னபோதுதான் அத்தனை சோசியல் மீடியாக்களில் சில நம்பிக்கைகள் உருவாச்சு, சில விஷயங்கள் பரவவும் ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் சில விஷயங்களை நமக்கு தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் சொல்லிக்கொண்டு இப்படித்தான் சோசியல் மீடியாக்கள் பல விஷயங்களை பார்த்து கொண்டு வருவதை நமக்கு இன்றல்ல நேற்றல்ல அன்றிலிருந்தே பார்த்து கொண்டுதான் வரை. எதா இருந்தாலும் தீர விசாரிப்பதுதானே மெய். கண்பால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே என்னைக்கு மெய்யாக இருக்கும் என்பது கல்பனா நமக்கு உடந்தையாக இருக்கிறார். அதற்கான ஒரு முழுவிதாக நம்முடைய கல்பனா
இந்த மரண பிடியில் தப்பித்த ஒரு வாழ்க்கையாக இன்னைக்கு நமக்கு கருதப்படுகிறது. இது இந்தியாவில் இவர் பெரிய ஒரு புகழ்பெற்ற பாடகி என்பது எந்தவித சந்தேகம் இல்லை. இவருடைய குரல்கள் கேட்பதற்கு அந்த அளவுக்கு ஒரு இனிமை வாய்ந்த குரலாக இருக்கும். இப்பேற்பட்ட பாடகிகள் நம் இந்தியா பல சரித்திரங்களை படைக்க வேண்டும். பல குரல்களுக்கு இசையோடு கலந்து நம் மொழிகளை கொடுக்க வேண்டும் என்பது எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு இரக்கமும் இருக்கும். அதுபோல்தான் இந்த கல்பனாவின் வாழ்க்கையும் இருந்திருக்கிறது. இவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனை இல்லை. நன்றாக இருக்கிறார்கள், நல்ல வழியில் இருக்கிறார்கள். கொஞ்சம் ஓவர் டோஸ் எடுத்தனால்தான் இந்த பிரச்சனைக்கு உள்ளாகிறது என்பதை நமக்கு இப்போது சோசியல் மீடியாக்கள் அதை சொல்லிக் கொண்டு வருகிறது தான் உண்மை. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ தெரியல. ஆனா இதை பற்றி நமக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.